வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு வாக்குப்பெட்டிகள் எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய கருவி, அதனுடைய மெமரி யூனிட், விவிபேட் அப்படின்னு 3 எந்திரங்களுமே பாதுகாப்பாக சீல் வைக்கப்படுறதை பார்க்குறோம். ஏன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. விவிபேட்டுகளில் 5க்கு 1 அப்படின்ற கணக்கில் எண்ண வேண்டிய தேவை இருக்குது, தொகுதிக்கு 5 அப்படின்னு. இதன் காரணமாகவும் அதே போல் இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதாலும் இதை பத்திரப்படுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய கடமை என்றதால் இந்த எந்திரங்கள் மிக பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. செய்தியாளர் பிரபாகர் வேலூரிலிருந்து இணைகிறார். பிரபாகர், வேலூரை பொறுத்த வரைக்கும் எல்லா வாக்குச்சாவடியிலையுமே வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டதா? இன்னும் எந்தெந்த பகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது? வணக்கம். வேலூர் மக்களவை தொகுதியில் இன்று காலை 7 மணி முதல்ல 1568 வாக்குச்சாவடி மையங்களில் வந்து வாக்குப்பதிவானது தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருந்தது. தற்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடமானது கொணவட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி எண் 7. இந்த பள்ளியில் பொறுத்த வரைக்கும் அதாவது 6 மணியை கடந்து சுமார் 26 பேர் வந்து இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தங்களது வாக்கை செலுத்துறதுக்காக காத்திருந்தாங்க. அவர்களுக்கு வந்து டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் வாக்கை செலுத்தினாங்க. சுமார் 6:17 மணிக்கு வந்து இந்த வாக்குச்சாவடியில் வந்து அவங்க அனைவரும் வாக்கு செலுத்தி முடிச்சிருக்காங்க. தற்போது நம்ம நேரடியாக காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி எண் 7 அந்த மின்னணு கருவிகள் வந்து சீல் வைக்கும் பணியானது நடந்து வந்துட்டு இருக்கு. இதே போல வேலூர் மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டப்பாளையம் பகுதியிலேயும் வந்து சுமார் 30 பேர் வந்து வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு செலுத்துறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் டோக்கன் வழங்கப்பட்டிருக்கு. அவங்களும் இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த வாக்குகளை செலுத்தின பின்னர் அந்த மின்னணு வாக்குகள் இயந்திரத்துக்கு வந்து சீல் வைக்கப்பட்டு அனைத்தும் வந்து பாதுகாப்பாக எடுத்து செல்லப்படும். தற்போது இந்த நாம் இருக்கக்கூடிய அந்த கொணவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி இடத்துல மட்டும் ஒட்டுமொத்தமாக 4 வாக்குச்சாவடிகள் இருக்கு. 4 வாக்குச்சாவடிகளையும் தற்போதைக்கு வாக்கு செலுத்தும் பணியானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் சீல் வைக்கும் பணி தற்போது நடந்து வந்துட்டு இருக்கு. மாவட்டம் முழுக்கமும் பல்வேறு இடங்கள்லையும் வந்து அனைத்து இடங்களையும் வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த 6 மணிக்கு முன்பதாக வந்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு தொடர்ந்து வாக்குப்பதிவானது நடந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10லிருந்து 15 நிமிடத்துக்குள்ள ஒட்டுமொத்தமாக வேலூர் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லையும் இந்த வாக்குப்பதிவானது நிறைவடைந்து சீல் வைக்கப்பட்டு அனைத்தும் அந்த பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படுறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள நிறுவனமாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.